இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாத்திரம்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் இண்டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ண முடியும். இன்றைக்கி இந்தியன் நேவி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஷார்ட் சர்வீஸ் கமிஷன், இது வந்து ஒன்லி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்டுக்காக, அதாவது ஐடி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்த ஸ்டூடெண்ட்டுக்காக மாத்திரம் இந்த எஸ்எஸ்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது 27th கோர்ஸ் அப்படின்னு ஜான் 27th கோர்ஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா 2027 ஜான் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை தான் ஜான் 27 கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதே 16th மே, அதாவது இன்றைக்கி தான் 13th. ஸோ உங்களுக்கு வந்து 14, 15 அப்படின்ட்டு நடுவில் 2 நாள் இருக்குது டிசிஷன் எடுக்கிறதுக்கு. 16th மார்னிங்கே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 1 ஜூன் வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். முக்கியமாக இதுக்கு வந்து அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேல் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ யாரெல்லாம் அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேல் இதில் நேவியில் போகணுன்னு விருப்பப்படுறீங்களோ, முக்கியமாக வந்து ஐடி ஃபீல்டில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ ஆறு அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் யூஜி பிஜி 2 படித்தவங்களுமே அப்ளை பண்ண முடியும். உங்களோட ட்ரைனிங் வந்து எலுமலா கேரளாவில் எலுமலான்ற ஏரியாவில் தான் உங்களுக்கு இந்த நேவல் அகாடமி இருக்குது. அங்கே தான் உங்களுக்கு இனிஷியலாக உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறமா ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்க்கு அவங்க வந்து ஷிப்புக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். முக்கியமாக வந்து 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கினவங்க யூஜிஆர்பிஜியில் அப்ளை பண்ண முடியும். இது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு 10th நீங்கள் வந்து 60 ஆர் அபவ் 60 வாங்கியிருக்கணும். முக்கியமாக 2 ஜனவரி 2002 1 ஜூலை 2007 பிறந்த கேண்டிடேட்ஸ் மாத்திரம்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் அப்ளை பண்ண முடியுமா, 1 மாதம் ஜாஸ்தியாக இருக்குது இல்லை 1 மாதம் கம்மியாக இருக்குது, அவ்வளோ குழப்பமெல்லாம் வேண்டாம். நீங்கள் 2 ஜனவரி 2002 அன்னைக்கோ இல்லை அதுக்கப்புறமும் பிறந்திருக்கீங்க, அதே மாதிரி 1 ஜூலை 2007 முன்னாடி இல்லை அன்னைக்கு பிறந்திருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் சிஸ்டம், சைபர் செக்யூரிட்டி, ஸோ இந்த மாதிரியான சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன், நெட்வொர்க்கிங், கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் நெட்வொர்க்கிங், டேட்டா அனலிட்டிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் படித்தவங்க அவங்க எம்எஸ்சி படிச்சிருந்தாலும் சரி, பிஎஸ்சி படிச்சிருந்தாலும் சரி, பிஇ பிடெக் படிச்சிருந்தாலும் சரி, எம்டெக் படிச்சிருந்தாலும் சரி, எம்சிஏ படிச்சிருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ண முடியும். 15 வேக்கன்சி தான் இருக்குது, மென் அண்ட் உமன் 2 பேருக்கும் சேர்த்து. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன், ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் 16th மே தான் ஓப்பன் ஆகுது. ஸோ என்சிசிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 5% கட் ஆஃப் மார்க்கில் உங்களுக்கு ஒரு குஷன் வந்து கிடைக்கும், நீங்கள் என்சிசியில் ஆல்ரெடி இருந்தீங்கன்னா. அதே மாதிரி ட்ரைனிங் ஸ்லாட்டை வந்து நீங்கள் எந்த விதத்துலையும் சேஞ்ச் பண்ண முடியாது, அவங்க தான் கொடுப்பாங்க, அதை மாத்திரம்தான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். முக்கியமாக வந்துட்டு இன்னொன்று, கேண்டிடேட்ஸ் வந்து ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருக்கணும். ஃபைனல் இயர் படிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ஃபைனல் இயர் அந்த ஒரு செமஸ்டர் இல்லை 2 செமஸ்டருக்கான அந்த மார்க்கை மட்டும் விட்டுட்டு மீதி மார்க்ஸ் வச்சு உங்களை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் இல்லாமல் நீங்கள் ஒரு வேளை வந்து உங்களுக்கு வந்து இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அவங்களும் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இது தவிர செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை இதுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் படிச்சிட்ருக்கிற யூஜி பிஜியில் நீங்கள் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதை மாத்திரம் பேஸ் பண்ணி தான் உங்களோட செலெக்ஷன் இருக்க போகுது. ஸோ இது வந்து மார்க் வந்து நார்மலைஸ்டு பண்ணுறேன் அப்படின்றாங்க. அதோடைய ஃபார்முலா வந்து அவங்களோட வெப்சைட்டில் joinindiannavy.gov.in/files/normalization.pdf அப்படின்ற அந்த வெப்சைட்டு இங்கே கொடுத்துருக்கேன் நான். அதில் போயிட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை தவிர வந்துட்டு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 5th செமஸ்டர் வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க கூட இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதை தவிர வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா ப்ரொசீஜர் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தப்புறம் ஆனால் எல்லா ப்ரொசீஜரும் எஸ்எம்எஸ் இமெயில் வழியாக மாத்திரம்தான் வரும். ஸோ நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனில் உங்களுக்கு கரெக்டான நீங்கள் கையில் எப்பவுமே வச்சுருக்க ஒரு ஆக்டிவான ஃபோன் நம்பர், அதாவது மொபைல் நம்பரை கொடுங்க. அதே சமயத்தில் ஒரு இமெயில் ஐடி, ஆக்டிவான இமெயில் ஐடி கொடுங்க. ஸோ இதில் மாத்திரம்தான் அவங்களோட கான்டாக்ட்ஸ் இருக்கும். அவங்க அடுத்தது நீங்கள் செலக்டடாக இன்டர்வியூக்கு எப்போ வரணும், உங்களுடைய எல்லா விஷயங்களும் அதில் தான் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. முக்கியமாக எஸ்எஸ்பி சென்டர் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்குது. நேவியை பொறுத்த வரைக்கும் பெங்களூரில் கூட இருக்குது.
இல்லை வேறு மும்பை இந்த மாதிரி ஏரியாவில் கூட இருக்குது, வைசாகில் இருக்குது. அவங்க இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொன்னப்புறம் அதை எந்த விதத்துலேயும் உங்களால் மாற்ற முடியாது. நீங்கள் அந்த இடத்துக்கு அவங்க சொல்கிற டைமுக்கு நீங்கள் போய் ஆகணும். அதே மாதிரி கால் லெட்டர் இது எல்லாமே நீங்கள் தான் டவுன்லோட் பண்ணிக்கணும். அவங்க அந்த டேட்டு அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த ட்ரைனிங்கில் சின்ன சின்ன எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். சின்ன ஒரு லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் சின்ன சின்ன அடிப்பட்டால் எந்த காம்பன்சேஷனும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர நீங்கள் அந்த இன்டர்வியூக்கோ ட்ரைனிங்கோ போகிறதுக்கான அந்த செலெக்ஷன் ப்ரொசீஜருக்கு போகிறதுக்கான அந்த ட்ரெயின் ஃபேர் ஏசி 3 டயரில் நீங்கள் இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் அட்ரஸ்லேருந்து அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு போகிறதுக்கு இந்த ஏசி 3 டயரோட ஃபேர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க ரீஎம்பர்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்கள் பாஸ்புக்கு ஃப்ரண்ட் பேஜை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிடணும். ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அதே மாதிரி ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே மென்ஷன் பண்ணி நீங்கள் அங்கே அவங்க ஒரு ட்ரெயின் ஃபேருக்கான ஒரு ஃபார்ம் வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க. இதற்கான ப்ரொசீஜர் joinindiannavy.gov.in இதில் போய் பார்த்தீங்கன்னாவே நோட்டிஃபிகேஷன் படிச்சிங்கனாவே எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ ட்ரைனிங் அப்படின்றது உங்களை சப் லெப்டினண்ட்டாக போடுவாங்க ஃபஸ்ட்டு. அது 6 வீக்ஸ் தான் நீங்கள் அந்த எலுமலா கேரளா அப்படின்ற இடத்துல ஒரு பேசிக் ட்ரைனிங் அந்த ட்ரைனிங் உங்களுக்கு கொடுப்பாங்க. பேசிக் ட்ரைனிங் எலுமலா கேரளாவில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்க்கு நேவல் ஷிப்புக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ முக்கியமாக நீங்கள் அன்மேரிடாக இருக்கணும். அதை எந்த விதத்துலையும் மறைக்காதீங்க. பின்னாடி மேரிடோ இல்லை வேறு ஏதாவது தெரிஞ்சால் இம்மீடியட்டாக உங்களை அங்கேருந்து வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்தினால ட்ரைனிங்கில் விட்ரா பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அவங்க ஸ்பெண்ட் பண்ண உங்கள் ட்ரைனிங்காக உங்களை செலெக்ஷனுக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ண எல்லா மணியும் நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ கரெக்டாக டிசைட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ப்ரொபேஷன் பீரியட் அப்படிங்கிறது 2 இயர்ஸ் கழித்து உங்களை பர்மனன்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பே அலவன்ஸ் அப்படின்றது பேசிக் பே உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு 5600, அதாவது நீங்கள் ட்ரைனிங் ஃபஸ்ட் நாள் அட்டன் பண்ணுறீங்களே அன்னையிலேருந்து இந்த சேலரி கணக்கு கால்குலேட் ஆகிடும். 56,100 ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு சேலரியாக வந்துடும். இதை தவிர நிறைய அலவன்சஸ், இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த டீட்டெயில்ஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக www.joinindiannavy.gov.in இதுதான் உங்களோட வெப்சைட்டு. இதில் போயிட்டு இப்போ நான் சொல்லியிருக்கிற Jan 2027 கோர்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படின்றதுனால நான் உங்களுடைய அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேஜோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். இதையே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். இதை டச் பண்ணாலே உங்களுக்கு இங்கே போய்டும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.